ஹலோ மக்களே, வாங்க பார்ட் 2 ஆஃப் த கேம் போகலாம். பார்ட் 1ல் வந்து நாங்கள் தோற்றுட்டோங்க. அதிர்ஷ்டவசமாக ஜெயிக்கலாம் தான் நினச்சோம். ஒரு 2 மினிட்ஸோட இதில் கேப்பில் இருந்து தோற்றுட்டோம். அந்த செகண்ட் டீம் வந்து 3 மினிட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. சரி, ஓகே, எல்லாம் டைமிங்கோட இதுதான் சொல்லிட்டு செகண்ட் கேம் வந்து கப்பு யார் ஃபஸ்ட்டு கப் எடுக்கலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான். ஆர்கனைசர் வந்து எப்படி தான் இதெல்லாம் யோசிக்கிறான்னு தெரில. நாங்களாம் என்னால் இதெல்லாம் யோசிக்கவே முடியல. வேறு லெவலில் யோசிக்கிறாங்க. சரி, இதுலேயும் நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டேன். அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் தோற்றுட்டோம். இதில் எங்கள் டீம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் செகண்ட் ரவுண்டு தலைவர் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தார், என்னோடய ஆப்போனண்ட்டு. நான் கப் எடுக்கிறதுக்குள்ளே அவர் எப்படி தான் எடுக்கிறாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவர்கிட்ட போய் கிளாஸ் எடுக்கணும் போல். உண்மையிலேயே சொல்கிறேன், நானும் ஸ்லோங்க. சரி, ஓகே. அப்புறம் எங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் போனார், எங்களோட லீடர். அவர் தான் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தார் அவரும். சரி, அவரும் ஜெயிச்சிட்டாரு. அவர் வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டார். ஃபைனல்ஸ் ஆனால் சொல்ல போனால் ஃபைனல்ஸ்னு சொல்லணும். ஃபேஸ் ஆஃப் நடந்துச்சு. ஃபைனல் ஃபேஸ் ஆஃப்க்கு முன்னாடி இன்னொரு ரவுண்ட் இருந்துச்சு, இவங்க 2 பேரும். அதில் வந்து தலைவர் ஜெயிச்சிட்டாரு, எங்கள் டீமில் இருக்கிறவர். ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் தான் நான் நினச்சிட்டே இருந்தேன், எங்கள் டீம் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். ஏன்னா தலைவர் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தார் எங்கள் கூட விளையாடும் போதெல்லாம். ஆனால் கடைசியில் பார்த்தா தோத்துட்டாரு. அதான் சொன்னேன், என்னோடய ஆப்போனண்ட் பயங்கர டேலண்ட்டுங்க, வேறு லெவல். சரி, ஓகே, வாங்க பீச்சுக்கு போகணும் சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம். ஈஸியாக போனால் எப்படி. இது வரைக்கும் எங்கள் டீம் கேப்டன் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. வாங்க, இப்போ நான் பேசுகிறேன். உண்மையிலே சொல்கிறாங்க, இங்கே ஒரு ட்ரைனேஜ் இருக்குது. அந்த ட்ரைனேஜ் தாண்டி தான் அங்கே போக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இருந்த ரெசார்ட்டுக்கு பீச்சுக்கு இந்த பீச் தான் இருந்துச்சு. இல்லாட்டி கார் எடுத்து போகிற மாதிரி இருந்துச்சு. நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, நைட் டைமில் நீங்கள் ஈஸியாக பீச்சுக்கு போகிறீங்கன்னா சேஃபாக போங்க. 9 o'clock மேலே பீச்சுக்கே போகாதீங்க. 9 o'clock முன்னாடி போகிறதா இருந்தால் வெல் அண்ட் குட். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, எங்கே என்ன இருக்கும் சொல்ல முடியாது. யாராச்சும் எங்கேயாவது வந்துட்டாங்கன்னா எதுவுமே நம்மளால் ஜட்ஜே பண்ண முடியாது. ஏன்னா நைட் டைமில் வந்து பீச்சு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான இது. அது ஈஸியாக இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். இவர் சொன்னார், ஆனால் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் நைட் யூனோ தான். தஞ்சாவூர் யூனோ விளாட்னேன். அடுத்து இங்கே பயங்கர இதாக இருந்துச்சு. செம்ம எந்தூசியஸமாக இருந்துச்சு. யூனோவே உண்மையிலேயே டைம் பாஸ் ஆகுதே தெரியாதுங்க. அப்படியோ ஒரு ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு. யூனோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங்